கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் ரெண்டுத்துக்கும் சூட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க டைரக்ட் ஓனரோட ரீசேல் பார்ட் இருக்கிறது கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து ஷார்ப்பா 2வது கிலோமீட்டர்ல எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஒட்டி போற இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல ஃபர்ஸ்ட் ஜங்ஷனான நம்ம கொளப்பாக்கத்திலே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இதான் மெயின் ரோடு, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. நாம இப்போ கொளப்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல மெயின் ரோட்டு மேலே நிற்கிறோம் வைங்களேன். இங்கிறது பார்த்தாலே தெரியுது, ஏன்னா மெயின் ரோட்லேருந்து 3வது பிளாட், வெறும் 3வது பிளாட். மெயின் ரோட்லேருந்து காட்டுனா அங்கே பாருங்களேன், அந்த கல் அடிக்க வச்சிருக்க பாருங்க. ஜூம் போகிறோம், கல் அடிக்க வச்சு பக்கத்தில் எல்லோ கலர் ஸ்டோன் போட்டிருக்கல, அதான் பிளாட். இப்போ நம்ம பிளாட்ல இருந்து பார்க்குறோம், அது பாருங்க மெயின் ரோட் தெரியுது பாருங்க, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட். ரொம்ப பக்கங்க. தாராளமாக நீங்கள் வாங்கி போட்டு கமர்ஷியல்ஸ் கட்டி வாடகை விடலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம். தோ கட்டிக்கிட்டு இருக்க அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாட் தான் 30க்கு 80 அப்படின்ற சைஸு, 2400 சதுரடி. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு, 24 அடி ரோடு மேலே. பக்கத்தில் வீடுங்க இருக்குது. இது நீங்கள் ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். கீழே ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் கட்டி வாடகை விட்டுட்டு மேலே ரெசிடென்ஷியல் கட்டிக்கலாம். கீழே ஃபுல்லாக பேங்க்குக்கு வாடகை விட்டு மேலே ரெசிடென்ஷியல், இல்லை ஃபுல்லாக லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் இந்த கமர்ஷியல் இடம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 3வது பிளாட் அப்படின்னும் போது நாளைக்கு ரோடு எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற விஷயத்தாலையும் பாதிக்கப்படாது. பக்கா கமர்ஷியலாகவும் வேலை செய்யும், நல்ல அப்ரிசியேஷனையும் கொடுக்கும். இந்த பிளாட்லேருந்து தான் பார்க்குறது மெயின் ரோடு. இதை விட பக்கத்தில் கிடைக்குமா? முக்கியமாக டைரக்ட் ஓனர் இதை அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறாரு. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது ஓனர் நம்பர் தான், நீங்கள் அவரே காண்டாக்ட் பண்ணிட்டு கூட வந்து பார்க்கலாம். இந்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு இல்லைங்க, கிராம நத்தம் பட்டா. பட் எனியோ தாராளமாக நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துலேயும் லோனும் பண்ணுறாங்க. நீங்கள் செல்லரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவரே லோன்லாம் ஹெல்ப் பண்ணுவாப்ல. ஸோ தாராளமாக நீங்கள் லோன் போய் கூட இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் இந்த பிளாட்டு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் கிரசண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. கொளப்பாக்கம் ஜங்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இத்தனை கமர்ஷியல்ஸும் இருக்குது. வாவ் மோமோஸு, ஹாப்பி எண்டிங், ஒரு பர்கர் ஷாப் ஒன்று இருக்குது, சப்வே, இது மாதிரியான நிறைய கமர்ஷியல்ஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் கொளப்பாக்கம்ல ஆன் மெயின் ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய கமர்ஷியல்ஸ். இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து 100 மீட்டர்ஸ்லாம் இல்லை, வெறும் 50 மீட்டர்ஸ் தான். இதுலேருந்து ஜஸ்ட் 3வது பிளாட், இது மெயின் ரோட்டு மேலே இருக்குது. இதுலேருந்து 3வது பிளாட்டு நம்ம சைட்டு, அவ்வளோதான். அந்த எல்லோ கலர் காம்பவுண்ட் இருக்குல்லங்க, அது ஒட்டி போகிற கான்கிரீட் ரோட் தானுங்க. ஸோ இந்த டைரக்ட் ஓனர் பிளாட்டோட விலை 7000 ருபீஸுங்க. ரேட் நெகோஷியபிள் தான். டேரக்டாக ஓனர் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டாக வந்து பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம், பொறுமையாக பாருங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.